இரண்டு வகையான சிறுதானியங்களை சேர்த்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சிறுதானிய அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் குதிரைவாலி அரிசியை ஒரு படி அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூடவே வரகு அரிசி ஒரு படி சேர்த்துக்கலாம். அடுத்து அரை படி கடலைப்பருப்பு, 1/4 படி துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 3/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா 5-6 தடவை வாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிறுதானியத்தில் கொஞ்சம் தூசு அதிகமாக இருக்குங்க, தூசெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து 5 வரமிளகாவை அதனுடைய காம்பெல்லாம் நீக்கிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அது கூட சேர்த்துக்கலாம். சிறுதானியெல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணியை சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி விட்டுக்கலாம். 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். 4 மணி நேரத்திற்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். சிறுதானியம் பருப்பு எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. அது ஒரு கிண்ணத்துல வச்சு வடிகட்டி விட்டுக்கலாம். வடிகட்டிய தண்ணியை நம்ம பயன்படுத்த போறோங்க, அதனால அது ஒரு பக்கம் எடுத்து வச்சு நல்லா ஊறி ஸ்ட்ரெயின் பண்ண சிறுதானியத்தை மிக்சி ஜார்ல சேர்த்து விட்டுக்கலாம். அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வடிகட்டி எடுத்திருக்கிற தண்ணியை சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கொரகொரனும் இல்லாம நல்லா ஃபைனாவும் இல்லாம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுக்கலாம். அடுத்து அந்த மாவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். மாவு தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்காக பாதி மாவு ஒரு கிண்ணத்தில் மாற்றி விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து மாவு கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கேரட் நல்லா துருவி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பவுல் அளவுக்கு கோஸை மெல்லிசமா நீட்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 அளவுக்கு நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி தழை, நல்லா சாப் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கடைசியா வறுத்த கடலைப்பருப்பை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு தடவை உப்பை செக் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உப்பு பத்தலன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அடை வாத்து எடுக்க அடை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து அடுப்பில் தவாவை வச்சு விட்டுக்கலாம். ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். தவா சூடான உடனே அதில் சேர்த்து விட்டுக்கலாம். அடை இந்த மாதிரி வார்த்து விட்டுக்கலாம். சுற்றி கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். ஒரு பக்கம் குக்கான உடனே திருப்பி விட்டுக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு தோசை கரண்டியால் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரத்துக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா குக்கான உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். ஆரோக்கியமான சிறுதானிய அடை ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி கூட பரிமாறி விட்டுக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.